நம்ம பார்க்க போற கதை என்னை மாற்றும் காதலே பாகம் 6. வாங்க கதைக்குள்ள போவோம். அர்ஜுனும் கார்த்திக்கும் மதுவின் வீட்டிற்கு சென்றன. மதுவும் அம்மாவும் இருவரையும் வரவேற்றார்கள். ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியா இருக்கா? நல்லா இருக்கீங்களா என்று இருவரும் நலம் விசாரித்தன. நல்லா இருக்கேன்பா என்றார் அம்மா. மதுவை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தான் அர்ஜுன். ஏன்னா மது சிகப்பு புடவையில ரொம்ப அழகா இருந்தா. தலையில மல்லிகைப்பூ, கை நிறைய வளையல், முகம் முழுக்க புன்னகை, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. டே அர்ஜுன், மதுவை முழுங்கிறாதடா என்றான் கார்த்திக். வாய மூடு கார்த்திக் என்று அடக்கி வா உள்ளே என்று கார்த்திக்கின் கையை கிள்ளிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். பின்பு கேக் ரெடியாக இருந்தது. நம்ம 4 பேர் மட்டும்தானா என்று அர்ஜுன் கேட்ட பொழுது மது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றாள். யாரென்று பார்த்தால் பக்கத்து காப்பகத்து குழந்தைகள். அக்கா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்பவும் போல இப்படியே ஹாப்பியாக இருக்கணும் என்று குழந்தைகள் வாழ்த்தினாங்க. மது வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே தன்னோட மாச பணத்தில் குழந்தைகள் காப்பதுக்கு உதவி பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால அந்த குழந்தைகளும் தன்னோட பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கணும்னு நினச்சா. ஓகே, இப்போ கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக்கு வெட்டினா மது. எல்லோரும் ஹாப்பி பர்த்டே பாடலை பாடி கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டா மது. ரொம்ப ஹாப்பியான பர்த்டேவாக இது இருந்துச்சு. இதுக்கு காரணம் தனக்கு வேலை கிடைச்சது தான் அப்படிங்கிறத முழு மனசோட எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அர்ஜுன் சார், கார்த்திக் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் அதோ பக்கத்தில் தான் காப்பகம், குழந்தைகளை விட்டுட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள். அர்ஜுன், பரவாயில்ல மது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பினான். மது குழந்தைகளை கவனிக்க போய்விட்டாள். பானு அம்மா அர்ஜுனன் கார்த்திக்கிடம் மதுவை பற்றி பேசி கொண்டிருந்தாள். மது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா. ரொம்ப நன்றி. மதுவுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவ சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க. என் அண்ணன் பொண்ணு தான் மது. நான் அவளோட அத்தை. பட் ஆனா அவ எப்பவுமே நான் அத்தைன்னு நினைச்சதே கிடையாது. எப்பவுமே அம்மான்னு தான் சொல்லுவா. அந்த குறை இல்லாம தான் நானும் வளர்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் போக எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. நீங்கள் உறுதுணையாக இருந்து என் உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடினீங்கள, அதை பற்றியும் சொன்னா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. அதனால தான் இந்த பிறந்தநாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். கார்த்திக் பானு அம்மாவின் கையை பிடித்து, அம்மா, உங்கள் மக தான் உங்களை காப்பாற்றினா, நாங்கள் காப்பாற்றலை. அவங்க திறமைக்கான வேலையை தான் நாங்கள் கொடுத்தோம். மது ரொம்ப திறமைசாலி. கொடுத்த வேலைக்கு மேலேயே வேலை செய்கிறாங்க. ரொம்ப நல்ல பொறுப்பான பொண்ணாவும் இருக்காங்க. நீங்க அவங்கள சூப்பரா வளர்த்திருக்கீங்க என்று பாராட்டி புகழ்ந்தான். அர்ஜுன் அந்த நேரத்தில் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். மது வீட்டுக்குள் வந்தான். சாரி சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் என்றாள். ஏய், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், சாப்பிடலாமா சார்? கார்த்திக் சார், அம்மா வாங்க என்று எல்லோரையும் உட்கார வைத்து பரிமாறினாள். சாப்பிடும்போது தன் வீட்டிலேயே இருப்பது போல உணர்ந்தான் அர்ஜுன். இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் கார்த்திக், டே அர்ஜுன், அம்மா கிட்ட நான் வேணா பேசட்டுமா என்றான். டே கார்த்திக், வேணாண்டா. நான் மது கிட்ட சொன்ன பின்னாடி பேசிக்கலாம். மது என்ன நினைப்பாளோன்னு யோசனையா இருக்குடா என்றான். கிஃப்டை மதுவிடம் கொடுத்தான். அவளும், இது இப்பவே பார்க்கவா அர்ஜுன் சார் என்று கேட்டாள். வேணாம் மது, நீ அப்புறமா பார்த்துக்கோ, பிடிச்சிருந்தா கண்டிப்பா மெசேஜ் பண்ணு என்றான். காதலை சொல்லாமலேயே அர்ஜுன் வீடு திரும்பினான். ஆனால் இதை கார்த்திக் அர்ஜுன் வீட்டை சுற்றி பார்க்கும் பொழுது பானுவிடம் பேசிவிட்டான். ஆனால் பேசியது அர்ஜுனுக்கு தெரியாது. அம்மா, அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுலயே அம்மா இழந்துட்டான். ஹாஸ்டல்ல தான் படிச்சான். அப்பா கிட்டையும் அதிகம் பேச மாட்டான். தனியாவே வளர்ந்தவன். இந்த 15 வருஷமா தான் என் கூட இருக்கான். எப்ப மதுவை பார்த்தானோ அன்னையிலிருந்து அவனுக்கு மதுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. பட் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்கான். சொத்து பத்துன்னு அவனுக்கு நிறைய இருக்கு. ஆனா சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அதனால மதுவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா என்றான் கார்த்திக். எவ்வளவு பெரிய விஷயம், சட்டுன்னு கேட்டுட்டீங்களே என்று சிறு யோசனையோடு, இதுக்கு மதுவோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். எம்டியே வந்து கேட்குற அளவுக்கு பொண்ணை நான் வளர்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவள் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தான்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் இதில் மதுவுக்கும் சம்மதம் இருக்கணும். அதனால் மதுக்கிட்ட நான் நைட் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் கார்த்திக் என்றார் பானு. நைட் மதுவிடம் அம்மா பேசினாள். கார்த்திக் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் சொன்னபோது இவளுக்கு இரட்டை சந்தோஷம். ஏனென்றால் மதுவிற்கு அர்ஜுனை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் எட்டாக்கனி என்று நினைத்து விட்டதால் நேரடியாக எதையும் காட்டிக்கொள்ளாமல் மது தயங்கினாள்.
மதுவிற்கு மோதிரத்தை கிஃப்டாக கொடுத்த போதே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, இருக்குமோ என்று. ஆனால் இப்பொழுது கன்ஃபார்ம் ஆனதும் ரொம்ப ஹாப்பியாக உணர்ந்தாள். அர்ஜுனும் கார்த்திக்கும் வீட்டிற்கு சென்றவுடன் கார்த்திக் அப்பாவிடம் அர்ஜுனுக்கு தெரியாமல் போன் செய்து இதை பத்தி பேசினார். அர்ஜுன் யாரை கை காட்டினாலும் எனக்கு ஹாப்பி தான், அவன் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம்னு. அவன் என்னை எதுவுமே இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இப்ப மதுவை கேட்குறாங்க போது நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் என்றார். கார்த்திக், நாளைக்கு சண்டேங்கிறதால மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வந்துடுறேன். எனக்கு மதுவோட அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டுரு. நான் போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் மதுக்கிட்டேயும் இதை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிடுறேன் என்றார். சரிங்கப்பா, நீங்க பேசிட்டு சொல்லுங்க என்று கார்த்திக் சொன்னான். அப்பா, அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரியாது, சர்ப்ரைஸா வச்சிருக்கேன், நீங்களும் அர்ஜுன்கிட்ட இதை சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். மும்பையிலிருந்து சென்னைக்கு முதல் ஃப்ளைட்டை பிடித்து ஆதித்யன் அப்பா சென்னை வந்தடைந்தார். சென்னைக்கு வந்தவுடன் மது வீட்டில் அதிர்ச்சி காத்திருந்தது. பானு ஆதித்யனை பார்த்தவுடன் அதிர்ச்சியானார். ஆதித்யனுக்கு பானுவை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பானு, நல்லா இருக்கீங்களா என்று கேட்க பானுவிற்கு கோபம் வந்து, ஆதி நீயா, இங்க என்ன பண்றீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க என்று சத்தம் போட ஆரம்பித்தார். நான் தான் பானு, அர்ஜுனின் அப்பா என்று கூற மது, வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா என்று பணிவாக கேட்டாள். பானுவிற்கு கோபம் வந்தது. மது, இவ யாருன்னு தெரியாம நீ வரவேற்காத என்று உள்ளே செல் என்று கூறினாள். அம்மா, அது அர்ஜுனோட அப்பா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்று கூற போக மது, உனக்கு தெரியாது, இவன் ஒரு கொலைகார பாவி, என்னோட அக்காவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுத்து கொன்னுட்டான், இவனோட மகனுக்கா நான் கொடுப்பேன் என்று புலம்பியபடி சத்தமிட்டாள். அதற்கு ஆதி, இங்க பாரு பானு, நான் சொல்றத கொஞ்சம் மெதுவா கேளு. நான் பண்ண தப்புக்கு அர்ஜுனை தண்டிக்காத. அர்ஜுன் அம்மா இல்லாத பையன். மதுவை பற்றியும் கேள்விப்பட்டேன். மது எப்படி வளர்ந்தாலோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அர்ஜுனும் வளர்ந்துருக்கான். அதனால அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா முறை. அதுவும் போக உங்கள் அக்காவை நான் கொல்லலை, நானும் அவளை ரொம்ப விரும்பினேன். 2 பேருமே விரும்பினதால தான் மும்பைக்கு போய் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருந்தோம். அர்ஜுனுக்கு 8 வயசு இருக்கும்போது அவளுக்கு கேன்சர் வந்து அவள் இறந்துட்டா. அந்த கேன்சருக்காக நான் எத்தனை பாடுபட்டிருப்பேன் அவளை காப்பாற்ற. ஆனால் அதை என்னால் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அர்ஜுனும் என்னை வெறுத்துட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு மது கிடைச்சதுனால அவங்க அம்மாவே திரும்ப கிடைச்ச மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். எனக்கு அதுதான் வேணும். அவன் பழைய அர்ஜுனா திரும்பி வரணும். 20 வருஷத்துல நான் அவன் கூட சரியாக கூட பேசுனதில்லை. இந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனதுனால உங்கள் குடும்பமே குழஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு என் பையன் அனுப்பிச்சு அந்த திரும்ப சந்தோஷத்தை வர வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பானு, இதுக்கு நீ கண்டிப்பாக சம்மதம் தெரிவிக்கணும். மதுவும் அர்ஜுனும் சந்தோஷமா இருக்கிறது தானே நம்மளுக்கு முக்கியம் என்றார். பானுவும் அழுதபடியே, என் அக்காள் இருந்த இடத்தில் என் மது செல்வாள் என்பது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அழுது புலம்பியபடி, மது சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், நான் அதை கெடுக்கணும்னு நினைக்கல, ஆனா எங்க அக்கா மாதிரி என் மதுவும் ஆயிடக்கூடாது என்று புலம்பி தள்ளினாள். பானு, நீ இருக்கும் இடத்தில் தான் நானும் இருக்கிறேன் என்று ஆதி கூற பானு ஒரு நிமிடம் மதுவை பார்த்தாள். மது அவளுக்கு மலராகவே தெரிந்ததால் அழுகையுடன் ஒப்புக்கொண்டாள். மதுவோ ஆனந்த கண்ணீருடன் ஓடி வந்து பானுவை கட்டி அணைத்து கொண்டாள். அம்மா, பழச மறந்துட்டு இனி வரும் வாழ்க்கையை பார்ப்போம் என்றாள். என் அக்கா பையனுக்கே என் அண்ணன் பொண்ணு வாக்கப்படுறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் மது என்றாள். இவ்வளவு பிரச்சனைகள் ஓய்ந்தாக மோதிரத்தை கொடுத்தோம், இந்த புள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலையே, இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா என்று மனதில் புலம்பிக் கொண்டிருந்தான். கார்த்திக் உள்ளே வர, என்னடா அர்ஜுன், என்ன யோசனை? இல்லடா, இந்த மதுவுக்கு மோதிரம் கொடுத்தன்ல, அவள் எந்த ஒரு மெசேஜுமே போடல. நான் ஒரு ஃபோன் பண்ணு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன், ஆனால் எதுவுமே பண்ணல, என்னாச்சுன்னு தெரியலையே என்று கேட்டான். கார்த்திக் நடந்த அத்தனை விஷயங்களையும் அர்ஜுனிடம் கூற அர்ஜுன் உறைந்து போய் ஒரே இடத்தில் முழித்தவாறு உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியாதது போல், என்னடா சொல்ற கார்த்திக், என்ன பிரச்சனை போச்சுன்னு கூட என்கிட்ட சொல்லாம விட்டீங்களே, அது சர்ப்ரைஸ்டா, உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறக்காகத்தான் இத்தனை பிரச்சனைக்கும் முடிவு கட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றோம் என்றான் கார்த்திக். சத்தியமா சொல்றேன் கார்த்திக், உன்ன மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். அதே நேரத்தில் ஆதித்யன் அப்பா வீட்டிற்குள் நுழைய அப்பாவை பார்த்த அர்ஜுன் ஓடி போய் கட்டி அணைத்து அப்பாவிற்கு தேங்க்ஸ் சொன்னான். 3 பேரும் சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு கார்த்திக்கிடம் அர்ஜுன், கார்த்திக், நான் போய் மதுவை பார்த்துட்டு வந்துடுறேன், இந்த சந்தோஷமான விஷயத்த அவகிட்ட முதல்ல ஷேர் பண்ணணும், நான் இன்னும் ப்ரப்போஸ் கூட பண்ணல என்று கூறிக்கொண்டே காரை எடுத்து மதுவின் வீட்டிற்கு விரைந்தான். போகும் வழியில் ஒரு ஒத்தை இதழ் ரோஜா பூவை வாங்கி கொண்டு சென்றான். மதுவை பார்த்ததும் மதுவின் கண்களிலும் அர்ஜுனின் கண்களிலும் காதல் உணர்வு வழிந்தோடியது. மதுவிடம் அர்ஜுன் பூவை நீட்டி
மது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று அர்ஜுன் கேட்க சரி என்று தலையாட்டியபடி மது அர்ஜுனை கட்டி அணைத்து கொண்டாள். என்னை மாற்றிய காதலி நீதான் மது என்றான் அர்ஜுன்.